பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய நாளிலே புதிய கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. 103வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீதினுடைய சங்கீதம். தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிவிட்டு அவர் செய்த சில உபகாரங்களை, சில நன்மைகளை பின்பாக குறிப்பிடுகிறார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என்று சொல்லுகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லிவிட்டு அவர் பிரதானப்படுத்தக்கூடிய அந்த உபகாரம், அந்த நன்மை என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த மன்னிப்பு, அந்த இரட்சிப்பை நாம் பிரதானமாக எண்ண வேண்டும். அதை நாம் மேன்மையாக கனமுள்ளதாக எண்ணி நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தவர்கள் நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து, அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். பாதாளத்திற்கு நேராக நம்முடைய பயணம் இருந்தது, அதை மீட்டு நம்மை பரலோகத்திற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய உபகாரம் இது! இந்த உபகாரத்தை எண்ணி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். நாம் அநேக வேளைகளிலே கர்த்தரை துதிக்காமல் இருப்பதற்கு காரணம், என் வாழ்க்கையில் என்ன நன்மை செய்திருக்கிறார் என்று எண்ணி நாம் இருக்கிறோம். நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த இரட்சிப்பு என்பது அவ்வளோ பெரிய உபகாரம். நம்முடைய ஆத்துமா பாதாளத்திற்கு போக வேண்டிய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டு பரலோகத்திற்கு நேராக நடத்துகிறார். எவ்வளோ பெரிய உபகாரம்! அதை எண்ணி நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும், நாம் இரட்சிப்பை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறதையும் எண்ணி, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதில் நாம் பிரதானமாக எண்ண வேண்டியது நம்முடைய இரட்சிப்பை குறித்து. நம்முடைய இரட்சிப்பை மேன்மையாக பார்ப்போம், அதை கனமுள்ளதாக எண்ணி அது கர்த்தருக்கு ஆராதனையை செலுத்துவோம். சகல உபகாரங்களையும் நினைத்து கர்த்தரை ஆராதிப்போம், துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனே, நீ செய்த சகல உபகாரங்களையும் எண்ணி நாங்கள் துதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மேன்மையாக அந்த இரட்சிப்பை நாங்கள் மேன்மையாக எண்ணி, கனமுள்ளதாக எண்ணி, தினமும் உம்மை ஆராதிக்க துதிக்க நல்ல கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.